generators function in JavaScript. Okay, generators na enna அப்படினா it's a special type of function that can pause execution and remember its previous state and resume later. இப்போ generator என்றது nothing but ஒரு function. இப்போ ஃபங்க்ஷன்னாலே நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கால் ஆகிட்டு கால் பண்ண உடனே ஒரு இடத்துல வந்து முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷன் ஹாய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும். இது நார்மல் ஃபங்க்ஷன். ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ், அதாவது இட் கேன் பாஸ் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா இதுதான் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்டிக்ஸ் போடணும். ஆஸ்டிக்ஸ் போயிட்டு இது ஒரு செட் ஆஃப் லைன் ஆஃப் கோட் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈல்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த இடத்துல பாஸ் ஆகிடும். திருப்பி கால் பண்ணும்போது எங்கே ஈல்டு பண்ணியோ அங்கேருந்து கண்டினியூ ஆகும். ரைட். ஸோ அதுதான் வந்து ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஜெனரேட்டர். இது என்னது, இது வந்து டிஃபைன்ஸ் அ ஜெனரேட்டர். ஓகே. இப்போ ஈல்டு வந்து அந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிடும் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ. ஸோ இப்போ நான் மை ஜெனரேட்டர் அப்படின்னு கால் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஜென்னு வரும். ஓகே. இது வந்து இந்த ஜென்னுன்றது வந்து ஒரு ஐட்ரேட்டர். ஓகேவா. இந்த ஜென்னை வச்சு நம்ம கால் பண்ண முடியாது. ஓகே. இந்த மை ஜெனரேட்டர் கால் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐட்ரேட்டர் கிடைக்கும். இந்த ஐட்ரேட்டர் கிடைச்சதுன்னா நம்ம எப்படி கால் பண்ணணும்னா யூ ஹவ் டு யூஸ் டாட் நெக்ஸ்ட். ஓகே. இந்த ஜெனரேட்டரை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. இட்ஸ் ரிட்டர்ன்ஸ் அன் ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட். ஸோ வென் ஐ கால் த மை ஜெனரேட்டர் திஸ் ஃபங்க்ஷன் வில் நாட் கெட் எக்ஸிக்யூட்டட். இந்த ஐட்ரேட்டர் தான் கிடைக்கும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் எப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த ஐட்ரேட்டரை வச்சு நெக்ஸ்ட்டுன்னு கால் பண்ணும்போது தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இந்த நெக்ஸ்ட் என்ன கொடுக்கும் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒன்று வேல்யூ, ஒன்று டன்னு. வேல்யூ என்ன இருக்குன்னா அந்த ஜெனரேட்டரில் என்ன நீ ஈல்டு பண்ணியோ அந்த வேல்யூ இருக்கும். ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இது ஈல்ட் ஆகுதா, செகண்ட் வாட்டி கால் பண்ணும்போது 2 ஈல்ட் ஆகும். ஆனால் அந்த ஜெனரேட்டர் ஒன்றும் முடியல, அதனால் டன் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும். தேர்ட் டைம் கால் பண்ணும்போது தேர்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ அன்டிஃபைன்ட் இருக்கும், அப்போ தான் டன் ட்ரூன்னு இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் இதை வந்து என்னன்னா we can just code it and see. ஓகே. ஸோ இப்போ let's code it. So we have a generator. So generator is equal to function star. Okay. You can have any function name. Okay. We can call it my gen. Okay. So this function is a generator. Okay. What I will do is I will do a console dot log. Okay. First yield 1. Okay. So I will yield 1 value. Okay. Now I am going to do this 3 times. So yield 2, yield 3. Okay. Now when I call, so let gen is equal to my gen. Now when I call this function, right, இந்த ஃபங்க்ஷன் will not get called. இப்போ நான் இது ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. no output is coming because my function is not called. my function எப்போ கால் ஆகும் அப்படின்னா let return value is equal to gen, அது வந்து ஒரு ஐட்ரேட்டர், அதனால டாட் நெக்ஸ்ட் கூப்பிடணும். ஸோ டாட் நெக்ஸ்ட்டு கூப்பிடும்போது எனக்கு வந்து ஐ வில் பி கெட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் இந்த ரிட்டர்ன் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா
ஐ ஷுட் கெட் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் வேல்யூ இருக்கணும், டன் இருக்கணும். ஓகேவா? ஸோ வேல்யூ என்ன வரணும்? 1ன்னு வரணும், டன் வந்து ஃபால்ஸ்ன்னு வரணும். ஸோ வேல்யூ பாருங்கள். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் கால் பண்ணும்போது தான் எனக்கு ஈல்டு 1 இதாகுது. இப்போ இங்கே பாஸ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இப்போ இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட்டை ஞாபகம் வச்சுக்குது. தட் இஸ் வாட் இஸ் ஜெனரேட்டர். நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வி ஸ்டடிட் ரைட். ஜெனரேட்டர் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஃபங்க்ஷன். இட் கேன் பாஸ் எக்ஸிக்யூஷன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கால் பண்ணோம், எக்ஸிக்யூஷன் பாஸ் ஆயிடுச்சா? இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் பாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ரிமெம்பர் இஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட் அண்ட் ரெஸ்யூம் லேட்டர். ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன? இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கு, அந்த ஸ்டேட்டை நாம வச்சுக்கிச்சு. திருப்பி கால் பண்ணால் இங்கிருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஈல்டு 1 பிரிண்ட் ஆச்சு. நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணோம், ஆப்ஜெக்டில் என்ன பிரிண்ட் ஆச்சு? வேல்யூ 1 டன் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆச்சு. இப்போ இதை நான் திருப்பி பண்ணுறேன் அப்படின்னா எங்கேருந்து ரெஸ்யூம் ஆகணும்? இந்த இடத்துல ரெஸ்யூம் ஆகணும். அப்போ ஈல்டு 2ன்னு வரணும். ஓகே, ஈல்டு 2 வரணும். அப்புறம் ஈல்டு 2 வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ ஈல்டு 2வும் டன்னும் திருப்பி ஃபால்ஸாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே நம்ம திருப்பி ஒரு வாட்டி தான் டிக்ளேர் பண்ண முடியும். அடுத்த வாட்டி அந்த வேரியபிளை ஜஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, எல்லாத்துலேயுமே ஈல்டு 1 தான் போட்டிருக்கேன். ஈல்டு 2, இங்கே ஈல்டு 3. ஸோ செகண்ட் வாட்டி வரும்போது ஈல்டு 2 வரணும். ஸோ இது ஓகேவா? அப்போ திருப்பி கால் பண்ணால் ஈல்டு 3 டன்னு திருப்பி ஃபால்ஸாக தான் இருக்கும். ரைட், ஈல்டு 3 டன் ஃபால்ஸ். தேர்டு தடவை கால் பண்ணும்போது தான் என்ன, ஃபோர்த் தடவை கால் பண்ணும்போது எல்லா வேலையும் ஈல்டு ஆயிடுச்சு. அப்போ வேல்யூ வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும், டன் ட்ரூ. அப்போ தான் எல்லா வேல்யூவும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த ஜெனரேட்டருக்கு. ஓகே, இப்போ இந்த ரிட்டர்ன் வேல்யூவில் எனக்கு வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா நான் இங்கே வேல்யூ மட்டும் டாட் போட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட் தானே, டாட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு டன் மட்டும் வேணும் அப்படின்னா டன் மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே, அந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இதே நான் லூப்பில் போடலாம்ல. வைல் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் வேல்யூ எடுத்துக்கிறேன், இந்த பார்ட்டை. வைல் ரிட்டர்ன் டாட் டன் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அது ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கால் திஸ் கரெக்ட். ஒரு வாட்டியும் என்ன பண்ண போகிறேன், திருப்பி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டே இருக்க போகிறேன். நான் ஒரு வாட்டி திருப்பி கால் பண்ணதுக்கு பதிலாக அந்த டன்னு ட்ரூ ஆகிற வரைக்கும் திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கலாம்ல. ஒரு வாட்டி ரிட்டர்ன் வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம்ல. கரெக்டா? எல்லா வேல்யூயும் வந்துருச்சா? எப்போ வந்து அது ட்ரூ ஆகுதோ அப்போ நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யூ கேன் யூஸ் ஜென்ரேட்டர். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இட் ஹேஸ் டு ஈல்டு மல்டிபிள் வேல்யூஸ். நீ கால் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு வேல்யூ கொடுத்துடணும். அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்து கண்டினியூ ஆகணும். ஓகே, அந்த மாதிரி சினாரியோவில் யூ கேன் யூஸ் ஜெனரேட்டர்ஸ். ஸோ ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஆல்சோ, இப்போ நான் ஜெனரேட்டர் கால் பண்ணும்போது ஐ கெட் அன் ஐட்ரேட்டர். கரெக்டாக? அதனால் நான் லூப்பில் போட்டு ஆஃப் கூட போட்டுக்கலாம். ஆஃப் போடும்போது இந்த ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ரேட்டரில் அதோட வேல்யூ ஒரு வேல்யூவாக இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஒரு வேல்யூ என்னென்ன ஈல்டாவது 1 2 3. ஸோ 1 2 3 வரும். அதனால் இது நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 1 2 3 3 பண்ணும்போது 1 2 3 பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபார் லூப்லேயும் நான் ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜெனரேட்டர்ஸ்க்கு நம்ம வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஸோ இஸ் அ ஜெனரேட்டர். ஓகே, எக்ஸாம்பிள் ஜெனரேட்டர். நம்ம அதை கால் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐட்ரேட்டர் கிடைக்குது. டாட் நெக்ஸ்ட் கால் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். கரெக்டாக? அதில் வேல்யூ 10ன்னு வரணும், டன் வந்து ஃபால்ஸ்ன்னு வரணும். வேல்யூ 10ன்னு வருது, டன் வந்து ஃபால்ஸ்ன்னு வருது. அடுத்த வாட்டி நம்ம கால் பண்ணுறோம். அப்படி கால் பண்ணும்போது ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். அப்போ எங்கே போவோம், எங்கே திருப்பி கால் பண்ணுவோம், எங்கே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்? ஈல்டு முடிஞ்சது இல்லை, அந்த இடத்துல தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா நீ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணும்போது இந்த 20 வந்து இந்த இடத்துக்கு போயிடும். அப்போ அந்த 20 வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகும், 20 பிரிண்ட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ இல்லைன்னா ஒரு ஈல்டு தான் இருக்குது. அதனால் இது வேல்யூ வந்து அன்டிஃபைன் வரும், டன் வந்து ட்ரூன்னு வந்துடும்.
ஸோ எங்கெங்கெல்லாம் ஜெனரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னா லேசி எவாலுவேஷன். அதாவது நம்ம ஒரு லார்ஜ் சீக்வன்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறையா டேட்டா வந்து இன்ஃபினிட்டாக இருக்குது. இப்போ ஃபிப்னாசி சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் கரெக்டாக அது போயிட்டே இருக்கும் ஃபிப்னாசி சீரிஸ். ஸோ அது மாதிரி ஃபிப்னாசி சீரிஸை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிப்னாசி சீரிஸ்க்கு யூ கேன் ஹேவ் அ ஜெனரேட்டர் ரைட்டு. ஃபஸ்ட்டு இனிஷியல் இது 0 1, அடுத்த வாட்டி என்னது ஏ வந்து பி ஆகும், பி வந்து ஏ ப்ளஸ் பி ஆகும் ரைட். எவ்ரி டைம் யூ ஈல்டு ஏ ரைட், ஃபஸ்ட் வேல்யூ ஏ வந்து ஈல்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எவ்ரி டைம் யூ கால் ரைட் வேல்யூ வரும்போது உனக்கு அந்த ஃபிப்னாசி சீரிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபிப்னாசி சீரிஸ் இது மாதிரி இன்ஃபினைட் லார்ஜ் சீக்வன்ஸாக ஒரு டைமாக எவாலுவேட் பண்ணுறதுக்கு, ஒரே டைமில் எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு டைமாக எவாலுவேட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் மோர் மெமரி எஃபிஷியன்ட் வே. நீ அரேல போய் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா த அரே வில் க்ரோ இன்டெஃபினெட்லி இல்லை, பட் இதுக்கு அது தேவை கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, கஸ்டம் ஐட்ரேட்டர் தேவை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா அப்போ நீ வந்து ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஃபார் ஆஃப் போட்டிருந்தோம் பார்த்தியா. ஸோ அந்த மாதிரி ஃபார் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ளார ரேஞ்சுன்னு ஒரு இது இருக்குது, நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா பைத்தானில். இந்த ரேஞ்ச் என்ன கொடுத்தா எனக்கு ஒரு ஜென்ரேட்டர் கொடுத்துருது ரைட். அப்போ நான் 1 to 5 வரைக்கும் ஒரு வாட்டி எனக்கு என்ன வரும் 1 2 3ன்னு வரும். இதுமாதிரி கஸ்டமாக நான் வந்து கஸ்டம் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லார்ஜ் டேட்டா இருக்குது, நான் ஒரே டைம் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சின்னதாக ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லார்ஜ் செட்டு ஒரு சைஸ் கொடுத்துட்றேன் ஓகேவா. இப்போ நான் ஒரு வாட்டி எனக்கு வேல்யூ வரும் கரெக்டாக. எனக்கு என்ன வேல்யூ வரும்னா அந்த அரேவை ஸ்லைஸ் பண்ணி எனக்கு 2 கொடுக்கும். ஸோ இதுமாதிரி லார்ஜ் செட்டாக டேட்டாவை நான் பாதியாக ஸ்லைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். அந்த மாதிரி டைம்லலாம் ஐ கேன் யூஸ் ஜெனரேட்டர்ஸ்.